யூனி மொபைல்ஸ் வழங்கும் ஃபியூ ஃபால்ஸ். இறுதி சடங்குக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க. இதை எல்லாத்தையும் எடுத்துருங்க. கைய வைக்காதீங்க. டாக்டர் சார், முகத்தை மூடிடுங்க. முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் லா இலாஹா இல்லல்லாஹ். சில நேரங்கள்ல மக்கள் ஏதாவது ஒரு பொருள் மேல ஆசைப்படுவாங்க. குறிப்பா ஒரு சில பொருள் மேல அதிக ஆசைப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, தான் வாழ்க்கையில இருக்கிற சொந்தங்களை விட அந்த பொருளுக்கு தான் அவங்க அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஏன்னா அவ்வளவு தனிமையில இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட கவனம் எல்லாம் அந்த பொருள் மேலதான் இருக்கும். அது உயிருள்ள ஒரு பொருளாவும் இருக்கலாம், உயிர் இல்லாத ஒரு பொருளாவும் இருக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற கதை அந்த மாதிரி ஒரு பெண்ணுடையது. முசஃபர்பூர்ல மும்தாஜ்னு ஒரு பொண்ணு தான் நகையை அவ்வளவு விரும்பி இருக்கா. அவ எந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்தான்னா, தான் கடைசி ஆசையே தன்னோட நகைகளோட அவளை புதைக்கணுங்கிறது தான். மும்தாஜ் எல்லா விஷயத்திலுமே இப்படிதான். அவளுக்கு தன்னுடைய நகைனா ரொம்ப பிடிக்கும். அந்த நகைக்காக தான் வாழ்க்கையே போனாலும் பரவாயில்லன்னு நினைக்கிற அளவுக்கு அதை பிடிக்கும். அவளும் இங்கே தான் இருந்தா, எங்கள் கூட ஜாயிண்ட் ஃபேமிலியில் தான். ஆனால் திடீர்னு அவளால் எங்கள் குடும்பத்தோட மான மரியாதையே போயிடுச்சு. சாகும்போது கூட அவள் தான் நகை மேலே உயிரியே வச்சுருந்தான்னு புரிஞ்சுது. ஏன்னா பெட்டில் அவள் சாக கிடக்கும்போது கூட அவள் எங்கள் எல்லார்கிட்டையும் ஒன்று தான் கேட்டுக்கிட்டா. அவள் நகை எல்லாத்தையும் அவள் கூடவே வச்சு புதைச்சிடணுங்கிறது தான். நாங்கள் என்ன பண்ணலான்னு யோசிச்சு பார்த்ததில் அவள் கடைசி ஆசையை நிறைவேற்றலான்னு முடிவு பண்ணோம். ஆனால் யாரோ ஒருத்தர் அந்த நகையெல்லாம் பார்த்துருக்காங்க அவள் பாடி மேலே. அதை பார்த்த உடனே நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த நகையை எடுத்துக்கிட்டா கூட யாருக்கும் உண்மை தெரியாதுன்னு நினச்சாரு. ஆனால் அவர் தப்பு பண்ணிட்டார். ஏன்னா அந்த நகையை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. யா அல்லாஹ். வந்துட்டீங்களா? இங்க கல்யாணத்துக்கு எல்லாரும் என்ன நகையை போடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஏன் நிலைமைய பாருங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போட்டுக்கிறது கூட என்கிட்ட நகை இல்ல. எல்லாம் இந்த மாதிரி கவரிங் நகையா தான் வச்சிட்டு இருக்கேன். அதனால என்ன, இப்ப இத ஒரு பிரச்சனைன்னு பெருசு பண்ணாத. அப்ப இது பிரச்சனை இல்லையா? மேல் வீட்டுல இருக்கிறாள் காலா, அவ அடிக்கடி என்ன பண்றா தெரியுமா? என்ன கிண்டல் பண்றா. நஃபீஸா நகை ரொம்ப நல்லா இருக்குங்கிறா. கிட்ட வந்து தொட்டு பார்த்தானா நல்லா தெரிஞ்சு போயிடும் இது எல்லாமே கவரிங் நகைன்னு. எல்லாரும் இது கவரிங் நகைன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சா நீங்க எங்க மூஞ்சி வச்சுட்டு போவீங்க? இப்பவாவது எனக்கு வாங்கி கொடுக்க நீங்க யோசிக்கலாம்ல. சரி, வாங்கி தரேன். தங்க நகையை வாங்கி தரேன். ஆமா, வருஷமெல்லாம் இதை தான் சொல்றீங்க. வாங்கி தரேன் வாங்கி தரேன் வாங்கி தரேன்னு வெறும் வார்த்தையால சொல்றீங்களே தவிர ஆனா ஒண்ணு நடக்க மாட்டேங்குது. நீங்க சொல்ற வார்த்தை எல்லாத்தையும் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். கடவுளுக்கே எடுக்காது. சரி, இப்ப நீங்க எங்க போறீங்க? யா அல்லாஹ்.
ஏன் பயப்படுற அஸ்லாம்? இது வெறும் பணம் தான். அடேங்கப்பா, வளையல், அதுவும் தங்க வளையல். நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன் அஸ்லாம். இந்த ராத்திரியில நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? அந்த ஜீனத் வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்களா? நீ எப்பவுமே இப்படி தப்பு தப்பாவே யோசிக்கிற. என் அருமை பொண்டாட்டி, எனக்கு ஜீனத்தும் நீதான், என் சொர்க்கமும் நீதான். என்னாச்சு? இங்க பாருடி என் செல்லக்குட்டி, உனக்காக என்ன எடுத்துட்டு வந்திருக்கேன் பார். எப்படி இது? எங்க இருந்து? நீங்க ஏதாவது திருடிட்டு வந்திருக்கீங்களா? நான் ஏண்டி திருட போறேன்? இதுக்காக இவ்வளோ நாள் பணம் சேர்த்து வச்சிருந்தேன் தெரியுமா? இதை உனக்காக தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்கேன். காலையில் கொடுக்கலான்னு ஒளிச்சு வச்சிருந்தேன், ஆனால் நீ பொறுக்கல. திரும்பி திரும்பி கேட்டுட்டு இருந்தல்ல, அதான் இப்போவே கொண்டு வந்துட்டேன். நான் ஒரு பைத்தியக்காரி. மாஷா அல்லாஹ். கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டேன். வெளியே புயல் அடிக்குது போல இருக்கு. நீங்க எனக்காக நகை வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல, அதுதான் மின்னலும் மழையுமா இருக்கு. மாஷா அல்லாஹ். ஏன் அன்பு பொண்டாட்டி, உனக்கு இந்த மாதிரி நகை வேணும்னா சொல்லு. இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் பார்த்து வச்சிருக்கேன். அதை வாங்குறதுக்கு பணமும் சேர்த்து வச்சிருக்கேன். நஃபீஸா, நஃபீஸா, என்னாச்சு? எழுந்துரு. எப்படி இருக்கு? பரவாயில்லையா? எனக்கு என்னவோ அஸ்லாம் நஃபீசாவுக்கு கொடுத்த நகையை பார்த்து அவளுக்கு திடீர்னு ஒண்ணும் புரியாம குழம்பி போயிருப்பா. அதான் மயங்கி விழுந்திருக்கா. அது ஃபர்ஸ்ட் டைம் தங்க நகைகளை பாக்குறாள்ல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நகைகள் உங்க வீட்ல இருந்தது இல்லல்ல? என்ன சமீனா பேசுற? அட, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேங்க. இருந்தாலும் அது உண்மைதான். நகைய பார்த்த உடனே நம்ம நபிசாக்கு தலைக்கால் புரியல போல இருக்கு. அது இருக்கட்டும், அந்த நகைகள்லாம் எங்க? நகை இங்கதான் எங்கேயாவது இருக்கும்.
ஏமா வேலை செய்யும் போதாவது அந்த நகையை கழட்டி வச்சுட்டு வேலை செய்யலாம்ல? புது நகை இல்லக்கா, அதான் அப்படியே கொஞ்ச நாள் போட்டுட்டு இருக்கலான்னு. எப்படியும் பழசானதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கொஞ்சமா குறைஞ்சிரும். அப்புறம் உள்ள எடுத்து வச்சுக்கலாம். ஓஹோ, முதல் தடவையா நகையை போடுற இல்லையா? போட்டுக்கோ போட்டுக்கோ, நல்லா சந்தோஷப்படு. ஏன்னா உங்க வீட்டுலதான் ஒரு குண்டுமணி நகை கூட உனக்கு போட்டு அனுப்பலையே, அதான் சொல்றேன். ஏ அஃப்ரின், சொல்லுங்கண்ணா. வாங்க. இந்த காய்கறி எல்லாம் உள்ள வை. சரி. யா அல்லாஹ். அஸ்லாம் அண்ணா, சொல்லுமா. இப்ப நீ ரொம்ப நல்லா சம்பாதிக்கிற போல, எனக்கும் ஏதாவது வாங்கி தரலாம்ல? அதுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டா போச்சு. நான் எங்க போயிட போறேன், இங்கே தான் இருக்கேன். சொல்லுங்க. வரேன். கொஞ்சம் வேலை இருக்கு, வெளியே போயிட்டு வரேன். ஜீனத், ஜீனத், வந்துட்டீங்களா? இப்பதான் என்ன பார்க்க நேரம் கிடைச்சதா? இல்ல நபிசா இப்பதான் விட்டாளா? மாஷா அல்லாஹ். எப்பவும் தப்பா தான் யோசிப்பியா? நஃபீஸா கதையை விடு. என் செல்ல புல்புல், என் ஜீனத்தும் நீதான், என் வாழ்க்கையும் நீதான். உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு. என்ன? நீயே பாரு. யா அல்லாஹ், ரொம்ப அழகா இருக்கே. அதான் உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்ப சந்தோஷமா? இது எப்படி திடீர்னு? நஃபீஸா மட்டும் இத பார்த்தா அப்படியே ஷாக் ஆயிடுவா. நீங்க என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னு புரிஞ்சுப்பா. உனக்கு இன்னும் என்னெல்லாம் வேணும்னு சொல்லு. என்கிட்ட இந்த மாதிரி நிறைய நகை இருக்கு. நீ என்ன கேட்டாலும் தருவேன். உனக்கு கொடுக்கறதுக்காக எக்கச்சக்கமா வாங்கி வச்சிருக்கேன். நான் சொல்றத மட்டும் நீ எனக்கு செஞ்சா போதும். அதுக்கு என்ன? என்ன வேணும்னு சொல்லுங்க, தாராளமா செய்யறேன். இப்ப நான் கிளம்புறேன். அப்புறமா வந்து பாக்குறேன். சரி. யாரது? அஸ்லமை பொறுத்த வரைக்கும் நிறைய நகை இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினைச்சாரு. கொஞ்சம் இங்க கொஞ்சம் அங்க நஃபீஸாவையும் ஜீனத்தையும் சந்தோஷப்படுத்த பார்த்தாரு. அதனால 2 பேருக்கு நகையை கொடுத்தாரு. பாவம் அஸ்லமுக்கு தெரியாது.
இந்த நகையை கொடுக்கறதால அவங்க வாழ்க்கைக்கே நிறைய பிரச்சனை வரும்னு. இன்னும் வேணுமா? என்ன நிறைய வேணுமா? நகை வேணுமா உனக்கு? வாங்கிக்க. வாங்க. அண்ணா ரிக்ஷா வந்துருச்சு, சீக்கிரம் பெட்டியெல்லாம் எடுத்துங்க. அதை கொடுமா. வேண்டாம், நான் கொண்டு போறேன். சீக்கிரமா போகணும் மாமா. அடேங்கப்பா, இவ்ளோ நகையா? ஆமா, எல்லாமே என்னோட நகை. இந்த ஆரம் ஒரிஜினல் தான், ஆனா மத்த நகையெல்லாம் டூப்ளிகேட் மாதிரி இருக்கு. இன்னொரு தடவை என்ன கேட்காம என் நகையில கை வைக்காத. சமீனா, என்ன சமீனா, என்னாச்சு? ஒண்ணும் இல்ல அண்ணா, இவங்க தடிக்கு விழுந்துட்டாங்க. பார்த்து வரக்கூடாதம்மா. அண்ணா சீக்கிரம் வாங்க, ட்ரெயினுக்கு லேட் ஆச்சு. இப்ப கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். வரேன் அஸ்லாம். சீக்கிரம் வாமா. நஃபீஸா, ஏன் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்க? என்ன உடம்பு சரியில்லையா? நஃபீஸா, ஏன் என்ன இப்படி பயமுறுத்தின நீ? எனக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் எனக்கு தெரியாம ஒளிச்சு வச்சிருந்தீங்கல்ல? இல்ல 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 இல்ல, அப்படிலாம் ஒண்ணு இல்ல.
நான் உனக்கு ஒவ்வொன்றா தரலாம் தான் ஒளிச்சு வச்சிருந்தேன். அது ஒரு நாள் சந்தோஷப்படுத்துறதுக்கு பதிலாக தினமும் சந்தோஷப்படுத்தலான்னு. ஆனால் அவ்வளோ கஷ்டமான பீரோவை நீ எப்படி திறந்தன்னு தெரியலையே. சரி, எல்லாம் உனக்கு தான், எடுத்துக்க. இன்னும் 2 நகை இருக்கணுமே. தோடு, ஜிமிக்கி, அதெல்லாம் எங்க? இல்லைம்மா, இவ்வளோதான். அந்த சீலத்துக்கு கொடுத்தியா? இல்லை இல்லை இல்லை, எல்லா நகையும் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப தூங்குங்க, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நஃபீஸா, தூங்குறதுக்கு முன்னாடி நகையை கழட்டிட்டு தூங்கு. இனிமே நான் செத்ததுக்கு அப்புறம் கூட இந்த நகையை என்கிட்ட இருந்து யாரும் கழட்ட முடியாது. நீங்க தூங்குங்க. யாரு? யாருன்னு கேக்குறேன்ல. அஸ்லாம், அஸ்லாம் நீயா? என்ன என் கூட விளையாடுறியா நீ? நஃபீஸா, நீ இங்க எங்க? என் உயிருக்கு உயிரான பொருள் எங்க இருக்கு? அஸ்லாம் இங்க வரலையே. அஸ்லாமா நான் கேக்கல, என்னோட ஜிமிக்கி. ஜிம்கியா? எந்த ஜிம்கி? இதுவா? ஆமா, இதேதான். இது என்னோடது. இத நான் மட்டும்தான் போடுவேன். உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கடி காது அறுத்த? எனக்கு சொந்தமான பொருளை நீ வச்சிருந்த, அதனாலதான் இந்த தண்டனை.
யா அல்லாஹ். ஹலோ. என்ன? சரி, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வரேன். நீ ஏதோ தப்பா நினைச்சிட்டு பேசுற. நேத்து ராத்திரி பூரா நஃபீசா என் பக்கத்துல தான் படுத்திருந்தா. அப்ப நான் உங்ககிட்ட போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? எனக்கு நஃபீசாவை தெரியாதா? அவ நேத்து ராத்திரி இங்க வந்தாங்க. என் காதுல இருந்த 2 ஜிமிக்கையும் அறுத்துட்டு போயிட்டா. ஜீனத், நீ சொல்றத என்னால் நம்பவே முடியல. நீ தேவையில்லாம அவன் மேல பழி போடுற. நஃபீசா கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணிருக்க மாட்டா. நான் போறேன். அஸ்லம், தயவு செஞ்சு கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் உண்மை, போய் இல்ல. என்ன நம்ப மாட்டீங்கல்ல? இனிமே நஃபீசா கூடயே நீங்க இருங்க. இன்னியோட உங்களுக்கும் எனக்கும் இருந்த உறவு முடிஞ்சிருச்சு, புரியுதா? நீங்க 2 பேருமே பைத்தியக்காரங்க. பகல்ல நீ ஜிமிக்கிய கொடுப்ப, நைட் அவ வந்து புடுங்கிட்டு போயிடுவா. நஃபீசா, என்கிட்ட கேட்காம கை வைக்க கூடாதுன்னு சொல்லிருக்கல. இல்ல, அந்த தோடு என்னோட தோடு. ஜீனத் கிட்ட இருந்து திரும்பி கொண்டுட்டு வந்துட்டேன். என்னோட நகை. அதான் ஜீனத் கிட்ட இருந்து திரும்பி கொண்டுட்டு வந்துட்டேன். நஃபீசா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்துடுறேன். எங்க போற அஸ்லாம்? இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. அந்த நகையை யார்கிட்ட போய் கொடுத்த? யாருக்குடா கொடுத்த? யாருக்கும் கொடுக்கல. நான் எடுத்துட்டு வந்த எல்லாமே இப்போ உன்கிட்ட தான் இருக்கு. நீ சொல்றது உண்மையா? அதெல்லாம் என்னோட நகை. என்ன தவிர அது வேற யார்கிட்டயுமே இருக்க கூடாதோ. அதெல்லாம் உன் நகை. இப்பதான் அஸ்லம்க்கு புரிஞ்சது தான் பண்ணது ஒரு பெரிய தப்புன்னு. அதால எல்லார் உயிரும் ஆபத்துல இருக்குன்னு. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியல. நல்லா யோசிச்சு பார்த்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஒரு வழி தோணுச்சு. மும்தாஜ் ரொம்ப வித்தியாசமானவங்க. தன்னோட நகை மேல ரொம்ப உயிரே வச்சிருந்தாங்க. பணம், நிலம், இது எல்லாத்தையும் விட நகை தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறந்து போய் கூட அவங்க நகையில யாராவது கை வச்சுட்டா போதும், அவங்க கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டுவாங்க.
சாகும்போது கூட அவங்க அந்த நகை எல்லாத்தையும் தன்னோடயே வச்சு புதைக்கணும்னு சொன்னாங்க. அந்த நகையை வேற யாராவது எடுத்திருந்தா அவங்களுக்கு கண்டிப்பா பெரிய பிரச்சனை வந்து சேரும். பெரிய தப்பு பண்ணிட்டேன். இப்ப என்ன பண்றது? ஏன் என் பொண்டாட்டியோட உயிரே ஆபத்துல இருக்கு. அஸ்லாம், என்ன சொல்ற? இவ்ளோ பெரிய தப்பு பண்ணிட்டேனே. என் பொண்டாட்டி செத்து போயிடுவாளோ? என்ன பண்றது? சையத் பாய், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாய். தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களுக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டேன். நான் சுடுகாட்டுக்கு போய் தோண்டி மும்தாஜோட நகையெல்லாம் என் பொண்டாட்டிக்கு எடுத்து கொடுத்துட்டேன். இப்போ என் பொண்டாட்டி ஆபத்துல இருக்கா. எனக்கு உதவி பண்ணுங்க பாய், இல்லைன்னா என் பொண்டாட்டி செத்து போயிடுவா பாய். என்ன அஸ்லாம் இப்படி பண்ணிட்ட? உனக்கு பணம் வேணும்னா என்கிட்ட கேட்க வேண்டியது தானே. நாங்களே அவங்க நகை மேல கை வைக்க மாட்டோம், ஏன்னா அவ்வளோ பயப்படுவோம். இப்போ உன்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு. எல்லா நகையும் எடுத்துட்டு வா. இன்னைக்கு, இப்பவே, இந்த நேரமே. இன்னைக்கு இப்பவே வா. ஆனா என் பொண்டாட்டி கழுத்துல இருந்து அந்த நகையெல்லாம் எப்படி காட்டுறது? அதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இரு. யா அல்லாஹ், காப்பாத்து. அஸ்லாம், வா என் கூட. உங்க வீட்டுக்கு என்ன கூட்டு போ. வா சீக்கிரம் வாங்க வாங்க சையத் பாய். நஃபீஸா, 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 நஃபீஸா. எங்க போனா நஃபீஸா? சையத் பாய், நஃபீஸாவை எங்கேயும் காணோம். வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன். நீ எல்லா நகையும் கழட்டிட்டியா? இல்ல ஏதாவது நகை அந்த பாடியில விட்டு வந்துட்டியா? அவங்க காலில் போட்டிருந்த மெட்டியை நான் கழட்டல. அப்போ அதை எடுக்க அவ சுடுகாட்டுக்கு தான் போயிருப்பா. இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க நல்ல வாய்ப்பு. நாம அவளை சுடுகாட்டிலே வச்சு மடக்கிடலாம். நகையை மட்டும் நம்ம திருப்பி வச்சிட்டோம்னா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்து போயிடும். என்ன, அந்த நகை எல்லாத்தையும் கழட்டி மும்தாஜ் கூடவே எல்லாத்தையும் புதைச்சிடலாம். ஆனா அங்க பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும். நான் நஃபீஸாவுக்காக என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். அவளுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது சையத் பாய். என் உயிரே போனா கூட பரவாயில்ல, ஆனா நஃபீஸாவுக்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. சரி அஸ்லாம், ஏற்கனவே நமக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா போலாம். ஏய், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அந்த மெட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்படியாவது அவளை பிடிச்சாகணும். அது மட்டும் அவகிட்ட கிடைச்சது, அதுக்கப்புறம் அவளை தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். சையத் பாய், நஃபீஸா. வா. மும்தாஜ், நான் தான் சையத். இங்க என்ன பாருங்க. இங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நஃபீஸா விட்டுடுங்க. எனக்கு இந்த உடம்பு பிடிச்சிருக்கு. எல்லா நகையும் என் கூடவே இருக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. நஃபீஸாவும் என் கூட தான் இருக்கா. அவகிட்ட கேட்டுட்டு தான் நான் அவ உடம்புக்குள்ள பூந்திருக்கேன். இந்த உடம்ப விட்டு நான் வெளியில போக மாட்டேன். நஃபீஸாவுக்கு இந்த நகை வேணும், எனக்கும் இந்த நகை வேணும். சையத் பாய், இப்படி சொன்னா இவங்க கேட்க மாட்டாங்க. இந்த டப்பால ஒரு சக்தி வாய்ந்த பவுடர் இருக்கு. அதை நான் அவங்க மேல போட்டுட்டா கண்டிப்பா அவங்களால அந்த உடம்புல இருக்கவே முடியாது. சரியா? அதெல்லாம் சரிதான் பாய், ஆனா கண்டிப்பா அவங்க நஃபீஸாவை விட்டுருவாங்களா? இது மந்திரிச்சு வச்ச சக்தி வாய்ந்த பவுடர். இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுதான் இதை நாங்க எப்போ தயார் பண்ணி வச்சிட்டோம். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியல. நான் இதை அவங்க மேல போடுறேன். அதுக்கப்புறம் உடனே அவங்க மயங்கி கீழே விழுந்துருவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஈஸியா நீ நகையை கழட்டிடலாம். அந்த பவுடர் கொடு, சீக்கிரம் கொடு.
அஸ்லாம் சீக்கிரம் நகையை கழட்டு, டைம் ஆக ஆக ஆபத்து தான். அஸ்லாம், இது நீ மறந்துட்ட. சீக்கிரம் அஸ்லாம், அவங்க மயக்க தெரிஞ்சிட போறாங்க. சீக்கிரம் அஸ்லாம். நஃபீஸா, அஸ்லாம் சீக்கிரமா அஸ்லாம் இங்க இருந்து போயிடலாம். தயவு செஞ்சு என்ன விடுங்க. நம்ம பேரனாமல் எக்ஸ்பர்ட் வீணு சந்தல் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம உலகத்தை விட்டு ஆவி வெளியே போகாம இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குமா. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்றாங்க. பொதுவா இறந்து போனவங்களுக்கு நெருங்கினவங்களோட இல்ல ஏதாவது ஒரு மிருகத்தோட இல்ல ஏதாவது ஒரு பொருளோட அளவு கடந்த சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சில சமயம் துணிமணி, பிராணிகள் இந்த மாதிரி விஷயங்களை கூட அவங்க விட மாட்டாங்களாம். அப்படி நிறைய பேரு சாகும்போது தனக்கு விருப்பமான பொருள்களையும் கூடவே போட்டு புதைக்க சொல்லி கேட்டுக்குவாங்களாம். அப்படி அவங்களோட வச்சு புதைச்ச பொருட்களை வேற யாராவது எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் இல்ல, அவங்கள சார்ந்தவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்றாங்க. அந்த பொருள் தனக்கு திரும்ப கிடைக்கிற வரைக்கும், அதாவது அவங்க விரும்பிய பொருள் தான் கைக்கு கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டாங்களாம். அதனால புதைக்கப்பட்ட இடத்துல இருந்து எந்த ஒரு பொருளையும் எடுக்க கூடாது. அது மிகவும் ஆபத்து.